ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னையில் நடந்த ஒரு மிக மிக கொடூரமான கிரைமை தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸை நான் கண்டிப்பாக கவர் பண்ணியே ஆகணும்னு சொல்லி எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கேஸை பற்றியான ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இந்த கேஸை நான் எப்படி ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னா, நிறைய டிவியில் நியூஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிக்கல் படித்து அப் டு டேட் இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் என்ன மாதிரி தகவல்லாம் எனக்கு கிடைச்சதோ அதை எல்லாத்தையும் சேகரித்து தொகுத்து உங்களுக்கு புரியிற மாதிரி இந்த வழக்கை நான் எடுத்துரைக்க போகிறேன். ஜென்ரலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசெண்டாக ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதை பற்றி ஒரு 2-3 நாளைக்குள்ள நம்ம கவர் பண்ணும்போது சில முன்னுக்கு பின் முரணான தகவல் வரும். சில ஆர்டிக்கலில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இன்னொரு ஆர்டிக்கலில் பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன முன்னுக்கு பின் முரணான தகவல் இருந்தால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் சொல்ல போகிற அந்த கோர் கான்செப்ட் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. உண்மையிலேயே சென்னையையே உலுக்கிட்டு இருக்க ஒரு கிரைம். அதுவும் நம்ம வாழ்க்கையில எல்லாரும் இந்த கிரைம்ல இருந்து பல விஷயங்களை கத்துக்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கிரைம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம குடியரசு தினத்தன்னைக்கு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் வருஷம் சென்னையில் அடையாறுன்னு ஒரு ஏரியா இருக்கு. அப்ஸ்கேல்னு சொல்லுவாங்க, அதாவது பணக்காரங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா. அந்த அடையாறுல இந்திரா நகர்ங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த இந்திரா நகர்ல இருக்க ஃபர்ஸ்ட் அவென்யூல ஒரு 2 வீலர் ஷோரூம் இருக்கு. அந்த ஷோரூமுக்கு பக்கத்துல ஒரு சாக்கு மூட்டையை எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த சாக்கு மூட்டையிலேருந்து அப்படியே ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போதே தெரியுது அந்த சாக்கு மூட்டைக்குள்ள என்ன இருக்கும். அதுல இருந்து பயங்கரமான துர்நாற்றமும் வர ஆரம்பிக்குது. உடனே அந்த ஏரியா மக்கள் இதை பத்தி லோக்கல் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்றாங்க. சென்னை போலீஸ் உடனே வர்றாங்க. அந்த சாக்கு மூட்டையை பிரிச்சு பார்த்தாங்கல்ல, அதுக்குள்ள ஒரு மனிதனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஆண், ஒரு 25 வயசு இருக்கும். அதை பார்க்கும்போதே தெரியுது அந்த ஆணை அவ்வளவு கொடுமையா அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க. பிளண்ட் ஃபோர்ஸ் டிராமான்னு சொல்லுவாங்க. ஒரு கடுமையான ஆப்ஜெக்டை வச்சு தலையில மட்டுமல்ல உடம்புல பல இடத்துல அடிச்சு அவர் மண்டை ஓட்டே உடஞ்சி ரத்தம் வந்து அந்த நபரோட மரணம் நிகழ்ந்திருக்கு. அதுவும் அடையாறு மாதிரி ஒரு ஏரியால, பணக்காரங்கள் இருக்க ஏரியால ஒரு தெருவுல இந்த மாதிரி ஒரு சாக்கு மூட்டை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு அந்த ஏரியா மக்கள் கிட்ட மட்டுமல்ல சென்னை மக்கள் கிட்டயே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உண்டு பண்ணுது. ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு உடல் கிடைக்கும் போது அதை எல்லாருமே எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு ஐசோலேட்டட் ஈவெண்ட். ஓகேப்பா, இதோ ஒரு கொலை நடந்திருக்கு, இதை சால்வ் பண்ணலான்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இது என்னமோ ஒரு சாதாரண கொலை மாதிரி தான் சென்னை போலீஸ் விசாரணையை ஆரம்பிச்சாங்க. பட் தோண்ட பூதம் கிளம்புற மாதிரி பல விதமான அதிர்ச்சியான தகவல்கள் இந்த கிரைம்ல ஒன்னா வெளியில வர ஆரம்பிக்குது. சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு முன்னாடி 2 மிகப்பெரிய சவால் இருக்கு. ஒன்னு, இந்த விக்டிம் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கொலைகாரனை யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். சோ போலீஸோட இனிஷியல் அனுமானம் என்ன அப்படின்னா, இந்த அடையார் ஃபர்ஸ்ட் அவென்யூல வச்சு கொலை செய்யப்படல. கண்டிப்பா கொலை வேற இடத்துல நடந்திருக்கு. உடலை வந்து இங்க தூக்கி போட்டு போயிருக்காங்க. டம்பிங் சைட்டுமாங்க. அதை எப்படி போலீஸ் உறுதிப்படுத்துறாங்கன்னா, எந்த தெருவுல இந்த சாக்கு மூட்டை கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த தெருவோட என்ட்ரன்ஸ்ல இருந்து இந்த சாக்கு மூட்டையை தரன்னு இழுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்குரிய அந்த ரத்தம் தோய்ந்த அப்படியே தடங்கள் ரோட்ல இருக்கிறத பாக்குறாங்க. சோ கிளியராவே புரியுது இது ஒரு டம்பிங் சைட் அப்படின்னு. ரெண்டாவது, அந்த ஏரியால அப்ஸ்கேல் அப்படின்னா நிறைய சிசிடிவி கேமரா இருக்கும். அப்படி சிசிடிவி கேமராவை ஒன்னா செக் பண்ணிட்டு வரும்போது நைட்டு கரெக்டா ஒரு ஏர்லி மார்னிங் 2-3 மணி இருக்கும். மோட்டார் பைக்ல 2 பேர் வர்றாங்க. ஒரு நபர் பைக்கை ஓட்டிட்டு வர்றான். பின்னாடி வந்த ஒரு நபர் ஒரு கனமான வெயிட்டா இருக்கிற சாக்கு மூட்டையை தூக்கி பிடிச்சிட்டு வர்றான். அந்த 2 பேரும் தான் அந்த சாக்கு மூட்டையை இங்க தூக்கி போட்டு போயிருக்காங்க. சோ கிளியராவே தெரியுது இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. கொலை ஒரு இடத்துல நடந்திருக்கு, உடலை ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. சோ அந்த சிசிடிவி காட்சிகள் வந்து அவ்வளவு கிளியரா இல்லாம இருந்தா கூட போலீஸ் அந்த நம்பர் பிளேட், அந்த கிரைனி ஃபுட்டேஜுமாங்க, அதை எடுத்து டிஜிட்டலா என்ஹான்ஸ் பண்ணி அந்த பிளேட் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இன்னொரு செட் ஆஃப் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, கொலை செய்யப்பட்ட இந்த நபர் யாருங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. ஸோ அவரோட பேண்ட் பாக்கெட்ல பாக்குறாங்க. 2 விதமான சோர்ஸஸ் சொல்றாங்க. ஒன்னு, அவர் சின்ன ஒரு பேக்கெட் டைரி மாதிரி வச்சிருக்காரு, நிறைய ஃபோன் நம்பர் எழுதி வச்சிருக்காருன்னு. இன்னொரு சோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அவரோட பேக்கெட்ல ஒரு ஃபோன் இருந்ததுங்கிறாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், இந்த 2 விதமான சோர்ஸ்ல இருந்து ஒரு ஃபோன் நம்பரை எடுக்கிறாங்க. அந்த ஃபோன் நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு சொந்தமான நம்பர். செக்யூரிட்டி ஏஜென்சினா என்னன்னா, இப்போ நம்மளுக்கே தெரியும் நிறைய ஃபேக்டரி
இல்ல பணக்காரங்க வீடு, எல்லா இடத்துலயும் வெளியில வாசல்ல ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. இவங்களை எப்படி ஹையர் பண்ணுவாங்கன்னா, இதுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு செக்யூரிட்டியா போய் ஜாயின் பண்ணோம்னா அந்த ஏஜென்சில போய் ஜாயின் பண்ணிப்பேன். யாரோ ஒரு நபர் எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்னால இந்த ஏஜென்சி மூலமா என்ன ஹையர் பண்ணிப்பாங்க. இந்த ஏஜென்சி வந்து அதுல ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஏஜென்சியோட நம்பர் கிடைக்குது. இப்போ அந்த ஏஜென்சி போய் விசாரிக்கும் போதுதான் கொலை செய்யப்பட்ட இந்த நபர் யாருன்னு தெரிய வருது. அவரோட பேரு கௌரவ்குமார், 24 வயசாகுது. இவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். வேலை நிமித்தமா சென்னைக்கு வந்திருக்காருன்னு தெரியுது. கடந்த 2 வருடமா சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா இந்த கொலை நடக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் தன்னோட சொந்த மாநிலத்துக்கு வெக்கேஷனுக்கு போயிட்டு 21ஆம் தேதி இங்க சென்னைக்கு வந்திருக்காருங்கிறது தெரிய வருது. சரி, இப்போ அவர் எங்க வேலை பார்க்கிறாரு அப்படின்னா, தரமணியில் இருக்கிற சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜில் அவர் செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்துட்டு இருக்காருங்கிற மாதிரி இந்த செக்யூரிட்டி ஏஜென்சி சொல்றாங்க. அவர் எங்க தங்கி இருக்காரு அப்படிங்கறத விசாரணை பண்ணும்போது, ஜென்ரலா நம்ம மாநிலம் விட்டு மாநிலம் இல்ல நாடு விட்டு நாடு போகும்போது நம்ம ஊரை சேர்ந்த யாராவது ஒருத்தவங்க அங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய உதவி செய்வோம், அவங்களோட ஒரு மாதிரி குரூப்பா இருப்போம். அந்த மாதிரி தான் இந்த கௌரவ்குமாருக்கு பீகார் மாநிலத்திலிருந்து இங்க வேலைக்கு வந்த நிறைய நபர்களோட கான்டாக்ட் இருக்கு. அவ்வளவு பேர் அவருக்கு உதவி பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தான் கிருஷ்ண பிரசாத்ங்கிற 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் இவருக்கு உதவி பண்ணிருக்காரு. ஸோ இவர் வேலை பார்க்கறது சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜில். பட் ஒரு சோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இவர் அந்த பாலிடெக்னிக் காலேஜுக்குள்ளேயே ஒரு அகாமடேஷன்ல தங்கி இருந்தாருன்னு சொல்றாங்க. பட் இன்னொரு ஸ்ட்ராங்கான சோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அதே தரமணியில இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி இருக்கு, அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பீகார் மாநிலத்தை சேர்ந்த நிறைய பேர் வேலை பார்க்கறவங்களே நைட் ஸ்டே பண்ணுவாங்க. நம்மளுக்கே தெரியும், வட மாநிலத்தை சேர்ந்தவங்களை வேலை கூட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு லோக்கல்ல எங்க தங்கவே இடம் இருக்காது. ஸோ வேலை பார்க்குற இந்த சைட்லேயே தான் தங்கிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நிறைய பீகார் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் தங்கியிருக்காங்க. அவங்க கூட தான் இவர் கௌரவ்குமார் தங்கியிருந்தாருங்கிற மாதிரி ஒரு தகவல் தெரிய வருது. அதை வந்து கிருஷ்ண பிரசாத்ங்கிற இந்த 60 வயசு நபரும் உறுதிப்படுத்துறாரு. ஆமா சார், அவங்க தங்க இடம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நான் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இந்த பசங்களோட தங்க வச்சேங்கிறாரு. இதோட அந்த வழக்கு முடியல. இந்த கௌரவ்குமாரை பத்தி விசாரிக்கும் போதுதான் இன்னுமே சில அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில வருது. அவர் ஒரு தனி மனிதர் கிடையாது, திருமணமானவர். தன்னோட மனைவி கூடயும் குழந்தை கூடயும் தான் அவர் சென்னைக்கு வேலை வாய்ப்புக்காக வந்திருக்காருங்கிறது தெரிய வருது. இது உண்மையிலேயே போலீஸுக்கு புது தகவலா இருக்கு. அந்த கௌரவ்குமாரோட மனைவி பேர் வந்து ஒரு சோர்ஸ்ல மீனுகுமாரின்னு சொல்றாங்க, இன்னொரு இதுல முனிதா குமாரிங்கிறாங்க. நம்ம மீனுகுமாரினே வச்சுக்கலாம். அந்த பெண்ணுக்கு 22 வயசு ஆகுது. இந்த தம்பதிகளுக்கு 2 வயசுல பிமானி குமாரிங்கிற ஒரு ஆண் குழந்தை இருக்கு. சரி, இப்போ அவங்க மனைவி கிட்ட போய் விசாரிச்சா உண்மையிலேயே இந்த கணவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய வரும்னு இப்போ அந்த மனைவியை விசாரிக்கலான்னு போய் தேடி பார்த்தா, அவங்க கடைசியா எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தங்கி இருந்தாங்களோ அங்க இருந்து கொலை செய்யப்பட்ட கௌரவ்குமாரோட மனைவியும் அந்த 2 வயசு குழந்தையும் மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் சென்னை போலீஸுக்கு கிடைக்குது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சுன்னு. இது ஏதோ ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள ஒரு சடலம் கிடைச்சது, அதை வச்சு ஒரு கொலையை தீர்க்க பார்க்கலான்னு போய் அவங்க மனைவி கிட்ட கேட்கலான்னு போனா மனைவியும் மிஸ் ஆனதுனால இப்போ போலீஸுக்கு கிளியரான ஒரு பேட்டர்ன் புரியுது. இந்த கௌரவ்குமாரோட கொலைக்கும் அவங்க மனைவியோட டிஸ்அப்பியரன்ஸுக்கும் குழந்தையோட டிஸ்அப்பியரன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு தெரிய வருது. சோ அப்படி சென்னை போலீஸ் அவங்க மனைவியை பத்தி தேட ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே மீனுகுமாரிங்கிற அந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்தது, அந்த குழந்தைக்கு என்ன நிகழ்ந்தது, இந்த கௌரவ்குமாரோட கொலைகாரங்களை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னையில நடந்த ஒரு வித்தியாசமான ரியலி ஹார்ட் பிரேக்கிங் ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கேஸை நான் எங்கெல்லாம் ரெஃபர் பண்ணேன் அப்படிங்கிற அந்த ஃபுல் லிஸ்ட் ஆஃப் லிங்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ சில தகவல்கள் நீங்க மற்ற சோர்ஸ்ல கேட்கும்போது முன்னுக்கு பின் முரணா இருக்கலாம். ஸோ நான் எதை பார்த்து ரெஃபர் பண்ணேங்கிறத கொடுக்குறேன், நீங்க அதை படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ போலீஸ் இந்த கொலைகாரனையும் அந்த மனைவி குழந்தையும் தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு 2 பேர் சாக்கு மூட்டை வந்து போட்டு போனாங்கல்ல, அந்த நம்பர் பிளேட்டை போலீஸ் டிஜிட்டலி என்ஹான்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நம்பர் பிளேட் யாரு
யாருக்கு சொந்தமானதுன்னு விசாரிக்கும் போது அந்த நபரும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த இங்க வந்து ஒரு வேலைக்காக வந்த நபர்னு தெரிய வருது. அந்த நபர் எங்க தங்கி இருக்காருன்னா, இந்த தம்பதிகள் எங்க தங்கி இருந்தாங்களோ, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜிக்கு பக்கத்துல இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தங்கி இருந்தாங்களோ அங்க தங்கி இருக்க நபர்னு தெரிய வருது. அவர் மட்டுமல்ல, அங்க கூட ஒரு 4-5 பீகார் இளைஞர்கள் தங்கி இருந்தது தெரிய வருது. ஓகேப்பா, ஒரு 10 நாள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தங்கி இருந்த ஒரு குடும்பம் ஒரே நைட்ல வேனிஷ் ஆயிடுச்சு, குடும்பத் தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்க நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இந்த சடலத்தை தூக்கி போட்டு போனவனும் இதே சைட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பீகார் இளைஞர்கள் தான் இந்த குடும்பத்தை ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பைக் நம்பர் யாருக்கு சொந்தமானதோ அந்த நபரை பிடிக்கிறாங்க. அவங்க கூட்டாளிகள் மொத்தம் 5 பேர், எல்லாருமே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க, இங்க வேலைக்கு வந்தவங்க. ஒவ்வொருத்தையும் தனித்தனியா விசாரிக்கும் போது 5 பேருமே முன்னுக்கு பின் முரணான தகவல் சொல்றாங்க. அதுல இருந்தே தெரியுது இந்த கிரைமை அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு. இந்த 5 பேர் யாருன்னா, சிக்கந்தர்ங்கிற 33 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர், நரேந்திரகுமார்ங்கிற 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர், ரவீந்திரா தாகூர் அப்படிங்கிற இன்னொரு 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர், விகாஷ்ங்கிற 24 வயசு இளைஞர். பட் கடைசியா 5வது நபரோட பேரை வந்து இதுவரைக்கும் காவல்துறை வெளியிடல. இப்ப இந்த 5 பேர் தான் அந்த குடும்பத்தை ஏதோ பண்ணிருக்காங்கன்னு தெரியுது, கணவர் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. சரி, அந்த கணவரை கொலை பண்ணிட்டாங்க. இப்ப அந்த மனைவியும் குழந்தையும் எங்கடா அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க பாருங்க, நம்ம சென்னை காவல்துறையே மிரண்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு மனித போர்வையில் இருக்க மிருகம் கூட ஒரு குடும்பத்தை இப்படி பண்ணாது. அதுவும் ஒரு 2 வயசு குழந்தைய இந்த 5 மனித மிருகங்களும் பண்ண நிகழ்வை கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. இப்போ இந்த 5 பேரும் அந்த குடும்பத்துக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத கன்ஃபெஷன் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தம்பதிகள் பீகார் மாநிலத்தை சேர்ந்த நாலந்தாங்கிற டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க வேலை வாய்ப்புக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. 2 வருடமா இவர் சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஏஜென்சி மூலமா பல இடத்துல வந்து அவருக்கு வந்து ஆஃபர் கிடைச்சிருக்கு, ஜாப் ஆஃபர் கிடைச்சிருக்கு. கடைசியா அந்த பாலிடெக்னிக் காலேஜில் வேலை பார்த்திருக்காரு. பட் அங்க தர்ற சம்பளம் குறைவா இருக்குன்னு அவர் நிறைய இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. தனக்கு தெரிஞ்ச அந்த பீகார் சோர்ஸ் மூலமா நிறைய ட்ரை பண்ணும்போது தான் இந்த கிருஷ்ண பிரசாத்ங்கிற நபர் மூலமா இந்த சைட்ல டெம்பரவரியா தங்குறதுக்கு அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அங்க தன்னோட மனைவியோட தங்கியிருக்காரு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வேலை நடந்திருக்க சைட்ல தங்குறதுனா எப்படி இருக்கும்? செப்பரேட் ரூம்லாம் இருக்காது, உங்களுக்கு தெரியும், சரியா பாத்ரூம் கூட இருக்காது. அங்க வந்து ஒரு பெண் தங்குறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதுவும் இவ்வளவு ஆண்கள் மத்தியில் ஒரு பெண் தங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் வேற வழி இல்லை, இவங்களுக்கு ஒரு நல்ல அகாமடேஷன் கிடைக்கிற வரைக்கும் சரி நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இவர் தன்னோட மனைவியோடையும் குழந்தையோடையும் கௌரவகுமார் அங்கே தங்கியிருக்காரு. ஸோ ஜென்ரலாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு மோஸ்ட்லி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் வருஷம் இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆன 5 பேர் பிளஸ் இந்த கணவர் கௌரவகுமார் மொத்தம் 6 பேரும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நைட்டு நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து ரூம்ல தான் அவங்க மனைவியும் குழந்தையும் இருந்திருக்காங்க. ரூம் இந்த சென்ஸ் கதவுலாம் இருக்காது, அதாவது செங்கலால கட்டின ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். கதவு ஜன்னல்லாம் இருக்காது. அந்த பெண்மணி தன்னோட குழந்தையோட அங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குடிக்க குடிக்க போதை ஏறுது. அப்போ என்ன ஆகுது, இந்த 5 பேத்துக்குமே அந்த இடத்துல இருக்க ஒரே பெண் யாரு, கௌரவகுமாரோட மனைவி. அந்த மீனுக்குமார்ங்கிற மனைவி மேல ஒரு ஆசை வருது. அந்த பெண்ணை வந்து அடைய முயற்சி பண்றாங்க. இந்த 5 பேர்ல கன்ஃபெஷன் கொடுத்தான்ல, அதுல ஒருத்தர் என்ன கன்ஃபெஷன் கொடுத்திருக்கானா, அந்த பெண்ணை வந்து அடைய முயற்சி பண்ணும்போது இந்த கணவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அங்கதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சுங்கிறாங்க. ஏண்டா அப்புறம் பொண்டாட்டி யாரோ தவறா நடக்கும்போது புருஷங்க பார்த்துட்டு இருப்பானா, இவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அதனாலதான் சார் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுக்கிறான். ஸோ என்ன ஆயிருக்கு, தன்னோட மனைவி கிட்ட தவறா நடக்கும்போது தடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. பட் இங்க என்ன பிரச்சனை, 5 பேர் அவங்க இருக்காங்க, இவர் ஒரே ஒரு ஆண் ஐசோலேட்டட், இப்பதான் புதுசா அந்த ஏரியாவுக்கு வந்திருக்காரு. அப்போ ஃபுல் போதையில அந்த பெண்ணை அடைஞ்சே தீரணுங்கிறதுனால இந்த கௌரவகுமாரை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொருத்தன் அவன் மனைவியை அடைய முயற்சி பண்றான். இவர் தன்னையும் காத்துக்கிட்டு தன்னோட மனைவியும் காத்துக்கிட்டு குழந்தையும் காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிருக்காரு. பட் ஒருத்தர் என்னதான் பண்ண முடியும், இந்த 5 பேரும் சேர்ந்து கௌரவகுமார் அடின்னு அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க. அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நிறைய இரும்பு கம்பி இருக்கலாம், அதை எடுத்து தலையில அடிச்சு பிளண்ட் ஃபோர்ஸ் டிராமான்னு சொல்லுவாங்க, மண்டேல அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இத கண் கூட அந்த மனைவியும் அந்த 2 வயசு குழந்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மனைவி வீறிட்டு கத்துறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு மேல இந்த சைட்ல இருந்து ஆபத்துன்னு தன்னோட 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் இந்த காம மிருகங்கள் விடுற மாதிரி தெரியல, அந்த பெண்ணை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வராங்க.
பட் இந்த 5 பேர்ல சில பேர் என்ன கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த பெண் கிட்ட நாங்க தவறா நடந்துட்டோம் சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணையும் உயிரோட விட்டா நம்ம மாட்டிப்போன அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இந்த மெட்டீரியலை வச்சு அந்த மனைவியையும் அடிச்சே கொலை பண்ணிருக்கானுங்க. ஸோ இது அந்த பெண் கிட்ட தவறா நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன, அந்த 2 வயசு குழந்தை தான் இருக்கு, அது தனியா அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கு. என்னடா இது, இந்த 2 வயசு குழந்தை அழுதுட்டு இருக்கே, இதை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு அடுத்து அந்த மனித மிருகங்கள் பண்ணாங்க பாருங்க. உண்மையிலே நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது, இவங்கெல்லாம் மனுஷனா இல்ல மிருகங்களா தெரியல. அந்த 2 வயசு குழந்தையோட காலை பிடிச்சு இப்படி தரையில ஒரே அடி, தலையில படுற மாதிரி ஒரே அடி, அந்த குழந்தை அங்கேயே ஸ்பாட் அவுட். ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டு செதைச்சிட்டானுங்க, குடி போதைக்காகவும் இந்த மாதிரி காம போதைக்காகவும். பட் என்னதான் இவங்க இவ்வளவு போதையில இருந்தா கூட அவ்வளவு கிளவரா திங்க் பண்றாங்க, இந்த 3 சடலங்களையும் எப்படி மறைக்கிறதுன்னு, போலீஸ் கிட்ட எப்படி மாட்டிக்காம தப்பிக்கிறதுன்னு. அப்ப அதுல ஒரு ஐடியா சொல்றான், இந்த 3 சடலங்களையும் ஒரே இடத்துல போட்டா 3 பேரையும் போலீஸ் லிங்க் பண்ணுவாங்க, 3 ஒரே ஏரியாக்குள்ள வந்துச்சுன்னா ஈஸியா அந்த கேஸை சால்வ் பண்ணிடுவாங்க. நம்ம ஒன்று பண்ணுவோம், போலீஸை குழப்புவோம், பல இடங்கள்ல போய் இந்த உடலை தூக்கி போட்டு வருவோங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இந்த 5 பேர்ல என்ன பண்றாங்கன்னா 2 டீமா பிரிகிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டீம் என்ன பண்றாங்க, ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள இந்த கௌரவ் குமாரோட உடலை வச்சு பைக்கில் எடுத்துட்டு போறாங்க. எங்க எடுத்துட்டு போறாங்க, அடையாருக்கு. ஸோ சென்னையில் இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த தரமணி இப்படி இருக்கும், அப்படியே வந்தீங்கன்னா மத்திய கைலாஸ், இப்படி போனீங்கன்னா அடையார் இருக்கும். ஸோ இவங்க இந்த கொலை நடந்த தரமணிக்கும் அடையாருக்கும் ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ பைக்கிலேயே இந்த உடலை தூக்கிட்டு வராங்க. நைட்டு இந்த மாதிரி ஒரு 2 வீலர் ஷோரூமுக்கு பக்கத்தில் அந்த உடலை டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. ஸோ உடலை மறைக்கணுங்கிறது இவங்க நோக்கம் கிடையாது, போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் போலீஸ் கிட்ட நம்ம தப்பிக்கலாம், மேபி அவங்க தப்பிச்சு ஓடலான்னு பிளான் பண்ணிக்கலாம். இந்த 3 கொலையும் போலீஸ் லிங்க் பண்ணிடக்கூடாது. அதாவது இவங்களோட பிரதான நோக்கம் என்னன்னா, கிரைம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் போலீஸ் வரக்கூடாது. இப்ப அடையார் அப்படின்னா அடையாறுல தானே போலீஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படிங்கிறது இவங்களோட அறியாமை. பட் போலீஸ் எப்படி விசாரணை பண்ணுவாங்கிறது இவங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ அடையாறுல வச்சுட்டு வந்துட்டானுங்களா. இப்போ அடுத்த ஒரு டீம் என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்ணோட சடலத்தையும் அந்த குழந்தையோட சடலத்தையும் மறைக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தரமணிக்கு பக்கத்தில் மத்திய கைலாஸ், அந்த மத்திய கைலாஸ் பக்கத்தில் பக்கிங்காம் கேனல்னு ஒரு கால்வாய் இருக்கு. அந்த கால்வாய்க்குள்ள இந்த குழந்தையோட உடலை தூக்கி போட போறாங்க. அந்த கால்வாய் எப்படி இருக்குன்னா, நிறைய இந்த அழுக்கான தண்ணி போயிட்டு இருக்கும், பக்கத்தில் நிறைய புதர் இருக்கும். 2 வயசு குழந்தைனா ஓகே, சின்ன உடல் தானு சொல்லி புதருக்குள்ள மறைச்சு தூக்கி போட்டாங்க. இவங்களோட அனுமானம் என்னன்னா, அந்த கேனல் வழியா அந்த குழந்தையோட உடல் அடிச்சுட்டு போகும், எங்கேயோ போயிடும், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கன்ஃபெஷனை கேட்ட உடனே ஒரு போலீஸ் டீம் அந்த பக்கிங்காம் கனலுக்கு போறாங்க. பட் லக்கிலி அந்த குழந்தையோட உடல் ஒரு புதருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த குழந்தையோட உடலை மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அதாவது இந்த குழந்தையோட அப்பா கௌரவகுமாரோட உடலை ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு இந்த குழந்தையோட உடலையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்ப வராங்க. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மனைவி கௌரவகுமாரோட மனைவியோட உடலை எங்க போட்டாங்கன்னு. பிகாஸ் அந்த பெண்கிட்ட இவங்க தகவலா நடந்திருக்காங்க, அது ஒரு மிகப்பெரிய குற்றம். ஸோ அந்த பெண்ணோட உடம்பை உடனே கண்டுபிடிச்சு அதை பிரேத பரிசோதனை எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இவங்களோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை எடுத்து அதை ஒரு வழக்கா பதிவு பண்ணோம். ஸோ அந்த மனைவியோட உடலை கண்டுபிடிக்கிறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். சரி, இந்த மனைவியோட உடலை எங்கடா போட்டீங்கன்னா, இதே மாதிரி அடையாறுல MRTS ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குப்பை தொட்டி இருக்கு. அங்க அந்த பெண்ணோட உடலை சாக்கு மூட்டையில கட்டி தூக்கி போட்டோம் சார். எங்களோட அனுமானம் என்னன்னா, எப்படி குப்பை வண்டி அப்படியே எடுத்துட்டு போவாங்க, அது லேண்ட்ஃபில் ஏரியாவுக்கு எடுத்துட்டு போவாங்க, நம்ம தப்பிச்சிடலாங்கிற மாதிரி நாங்க நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த கன்ஃபெஷன் போலீஸ் வாங்கும்போது 2 நாள் ஆச்சு. இப்போ உடனே போலீஸ் ஆஃபீஸர் அந்த டம்ஸ்டருக்கு போறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா ஏற்கனவே அந்த குப்பைகள் எல்லாமே கிளியர் செய்யப்பட்டிருக்கு. நம்மளுக்கு தெரியும், சென்னையில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும், சென்னையோட மோஸ்ட் ஆஃப் த குப்பை எங்க வரும் அப்படின்னா பள்ளிக்கரணைன்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஃபில் ஏரியா இருக்கு. அந்த ஏரியால அந்த குப்பையை கொட்டுவாங்க. ஸோ அந்த அடையாறுல இருந்து இந்த லேண்ட்ஃபில் ஏரியாவுக்கு தான் குப்பையை கொட்டியிருக்காங்க. இப்போ உடனே போலீஸ் ஒரு நொடி கூட தாமதிக்காம இந்த ஏரியால இருந்து வர குப்பையை இந்த லேண்ட்ஃபில் ஏரியால எங்க கொட்டுவாங்கன்னு போய் தேடி பார்க்குறாங்க. 1 நாள் 2 நாள் JCP நிறைய மேனுவல் ஒர்க்கர்ஸை வச்சு போலீஸ் எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் கூட கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்க இப்போ வரைக்கும் அந்த கௌரவகுமாரோட மனைவி மீனுகுமாரிங்கிற பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த மீனுகுமாரிங்கிற பெண்ணோட சடலத்தை இன்னுமே போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அந்த சடலம் இந்த கேஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மூலமா நிறைய தகவல்கள் கிடைக்கும். இவங்களை வேற மாதிரி அந்த பாலியல் வழக்கிலையும் இவங்களை லிங்க் பண்ண முடியும், இவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தர முடியும். அதனால
போலீஸ் இன்னுமே தேடிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அந்த பெண்ணோட சடலம் கிடைக்குங்கிற மாதிரி நம்புகிறோம். பட் அந்த லேண்ட்ஃபில் ஏரியா பற்றி எனக்கு நல்லா தெரியும். காரில் போகும்போது பார்த்துருக்கேன். டன் கணக்கான குப்பை இருக்கும். அதுக்குள்ள உண்மையிலேயே தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் தான். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே குடியரசு தினத்தன்னைக்கு போலீஸ் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. ஸோ கஷ்டப்பட்டு நல்லாவே வேலை பார்த்துருக்காங்க. அதுவும் ஒரு ஷார்ட்டான டியூரேஷனில் இவ்வளவு ஒர்க் பண்ணி அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பேரை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த மனித மிருகங்கள் 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க மேஜிஸ்ட்ரேட் கஸ்டடியில் தான் இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த 5 பேருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இதை நம்ம ஒரு சாதாரண கிரைம் அப்படின்னு கடந்து போக முடியாது. அதுவும் ஒரு கொலைங்கிறதே கிரைம்ல உச்சக்கட்ட கிரைம். ஒரு கணவரை கொலை பண்ணி அழகான ஒரு குருவி கூடு மாதிரி இருக்க ஒரு குடும்பத்தை கலைச்சி அந்த மனைவியை தவறாக நடந்து கொலை பண்ணி அந்த 2 வயசு குழந்தையை கொலை பண்ண பேட்டர்ன் உண்மையிலேயே சொல்றேன், மரண தண்டனை கொடுத்தாலும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். ஓகே, இப்போ இந்த கேஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க, டிவி நியூஸில் பார்த்துருப்பீங்க. இந்த கிரைமோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி, இது சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. இப்போ இது ஒருவேளை ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலிக்கு சவுத் இந்தியன் பசங்க மூலமாக கிரைம் நடந்தாலும் அது வேற மாதிரி பேசப்பட்டிருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரைமோட ஆணிவேர் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், போதை தான். ஸோ இந்த போதையில் ஒருத்தன் இருந்தானா என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளவோ கிரைம் கேசஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். 90% ஒருத்தன் போதையில் இருக்கும்போது தான் கிரைம் நடக்கும். அந்த போதையை அப்படி எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவன் நார்மலான மனுஷனாக இருப்பான். அந்த போதையிலேயே 2 வகையான போதை இருக்குது. ஒன்று, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஆல்கஹால் சாப்பிட்டானா கொஞ்சமாவது கான்சியஸ் இருக்கும், அவன் ஏதோ ஒரு கிரைம் பண்ணுறான், அது கிரைம் பண்ண தோணும். பட் இது போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாக சொல்கிறேன், அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. சில பேர்லாம் போதை மருந்தில் ஒரு கொலை பண்ணுவாங்க பாருங்க, அவ்வளவு கொடூரமாக இருக்கும். ஒரு நார்மலான மனுஷனாலேயோ இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ அந்த போதைங்கிற அரக்கன் நமக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஈவன் நீங்கள் போதை தெளிஞ்சு பார்த்தோன்னா ஐயோ இதை நானா பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்மளே கேள்வி கேட்கிற அளவுக்கு இந்த ஆல்கஹாலும் போதை மருந்தும் அவ்வளவு மோசமான விஷயம். ஸோ இந்த கேஸை பற்றி நிறைய டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் நிறைய போதை மருந்து, இந்த மாதிரி ஆல்கஹால் கலாச்சாரம் இருக்குது, நம்ம ஊரில் இருக்க டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணணும், அதனால தான் போதை மருந்து அதிகமாயிட்டு இருக்கு, குடி அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா எஸ், 100% உண்மைதான். உண்மையிலேயே இந்த குடிப்பழக்கத்தை நிப்பாட்டிட்டா நான் உறுதியாக சொல்கிறேன், மினிமம் கிரைம் 50 to 60% ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் போதையில் ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன். ஈவன் எங்கள் வீட்டில் முன்னாடி வேலைக்கு வந்துட்டு இருந்த பெண்மணி, அந்த வேலைக்கு போகிறவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் ஒரு அடிமட்ட நிலையில தான் இருக்கும். ஸோ அவங்க வேலைக்கு ஒரு 3000 4000 பாத்திரம் கழுவி வீடை கூட்டிட்டு போய் சம்பாதிக்கிறதா இருக்கும். நான் 99% பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வேலைக்கு வர்ற பெண்களோட கணவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் குடிக்க அடிமையாக இருக்காங்க, 2வது குடிச்சிட்டு பொண்டாட்டியை அடின்னு அடிக்கிறானுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை சந்தேகப்படுறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 3 பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்குரிய ஒரு ஆணிவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த போதை தான். உள்ள போச்சுனாலே அவனுக்கு மனைவி மேலே சந்தேகம் வருது, மனைவி யார் கூடயா போயிருப்பாளா அப்படிங்கிற ஒரு பயம் வர ஆரம்பிக்குது, மனைவியை போட்டு அடிக்கிறான், இவன் உடம்பையும் கெடுத்துக்கிறான், குடும்பத்துக்கு வர்ற அந்த பொருளாதார சூழ்நிலையும் பாதிக்கப்படுது. அட் த எண்டு பார்த்தீங்கன்னா ஒரு குடிப்பழக்கத்தினால தான் அந்த ஒரு அடித்தட்டு மக்களோட வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த குடிப்பழக்கம் எல்லாரோட வாழ்க்கையில் ஒரு அஃபெக்ட் ஆகணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க வச்சுங்களேன், ஜாலியாக போய் பாரில் டீசெண்டாக குடிச்சிட்டு வந்துடுவாங்க. அவங்க லைஃப் பெருசாக அஃபெக்ட் ஆகாது, ஒரு லாங் ரனில் அவங்க ஹெல்த் வேணால் அஃபெக்ட் ஆகும். பட் இந்த மாதிரி டாஸ்மாக்னால, இந்த மாதிரி குடி போதைனால அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சவாலான சூழ்நிலையை எதிர்கொள்ளுது. அப்போ நம்ம எல்லாருமே இப்போ டிபேட் சொல்கிறாங்க, கவர்மெண்ட் இதை பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. எஸ், அதை நான் 100% ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி சாராய கடைகளை கண்டிப்பாக மூடணும். அதை யார் மூடுறாங்களோ அந்த கவர்மெண்ட் தான் மக்கள் நலன்ல அதிகமா அக்கறை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். பட் அது பாசிபிளா அப்படின்னு கேட்டா தெரியாது. நிறைய கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, பட் இது வரைக்கும் யாருமே அதை ஃபுல்லா மூடுற மாதிரி தெரியல. பட் அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ நம்ம அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது? ப்ராப்ளத்தில் 2-3 வகை இருக்குது. சில ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு பணம் இல்லை அப்படின்னா, இல்லை வேலை இல்லைன்னா நீ போய் வேலை தேடி கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிக்கலாம், வேலைக்கு போகலாம். பட் சில பிரச்சனை நம்ம கையில் இருக்காது. ஒரு 3வது நபர் என்னை ரொம்ப ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கான், என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறான் அப்படின்னா அது அவனோட பிஹேவியர், அதை போய் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்ளத்தை நீங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நம்ம கையில் இருக்க ப்ராப்ளம், இன்னொன்று நம்ம கையில் இல்லாத ப்ராப்ளம். பட் இந்த டாஸ்மாக் குடிபோதைலாம் நம்ம கையில் இல்லாத ப்ராப்ளம். நம்ம அதை கவர்மெண்ட் என்ன பண்ணுமோ அது நம்மளுக்கு தெரியாது. அது க்ளோஸ் பண்ணுறாங்க, பண்ணல, அதை 2வது விட்டுரும். அப்போது
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஏன் நம்மளால் குடிபோதையை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? நீ டாஸ்மார்க்கை திறந்து வச்சா கூட என்னால் குடிக்காமல் இருக்க முடியாதா? அந்த ஒரு சுய கட்டுப்பாடு உனக்கு இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் தான் நான் கேட்குறேன். நீ குடித்தா உனக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருது? நீ டெய்லி ஒரு 1000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீடியமான ஃபேமிலின்னு வச்சுப்போம். இதில் 200 ரூபா 300 ரூபாய் போய் டாஸ்மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத வச்சு ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறது கஷ்டம். 2 குழந்தைகள், படிப்பு, ஒரு சரியான ட்ரெஸ்ஸு போட முடியல, சரியான மருத்துவ வசதி இல்லை, வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல. ஸோ இந்த 300-400 ரூபாய் டாஸ்மார்க்ல போயிருது. ஈவன் மோர் தென் கூட குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் உன்னோட பணம் விரயமாகுதா? உனக்குள்ள ஒரு அரக்கன் போறானா? உன் மனைவி மேல சந்தேகம் வருதா? அடிக்கிறியா? நாளைக்கு உன் லிவர் கெட்டு போதா? உன்னோட மரணம் சீக்கிரமா நிகழுதா? ஸோ இந்த குடி போதலினால உனக்கு கிடைக்கிற துயரங்களும் சோகங்களும் தான் அதிகமாக இருக்கு. பட் இந்த 300-400 ரூபாய் நீ சேமிச்சு வைக்கிறேன்னு வச்சுக்குவேன். உன் குழந்தைகளுக்கு 2 ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போ, நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு போ, குடிக்காம உன் மனைவி கூட நல்ல சந்தோஷமாரு, 4 வார்த்தை பேசு, குழந்தைகளை கூட்டு பீச்சுக்கு போ. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. கவர்மெண்ட் திறந்திருக்கான் திறக்கல அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம குடிக்காம இருப்போம். இந்த மாதிரி வீடியோ பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ரெகுலரா குடிக்கிறவங்களா இருந்தா, அதுவும் இந்த அடித்தட்டு மக்கள் குடிச்சிட்டு மனைவியை அடிக்கிறது, காசை செலவழிக்கிறது, உங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறது அப்படின்னு இருந்தீங்களா, இந்த மாதிரி கேஸை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. குடிக்கிற எல்லாருமே கிரைம் பண்றதில்ல, பட் கிரைம் பண்ற 99% குடிச்சவனா தான் இருக்கான். அதனால தான் சொல்றேன், நாளைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு கிரைம்லயே போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் நீங்க அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு போறீங்க, பொண்டாட்டி அடிக்கிறீங்க, திடீர்னு உங்க பொண்டாட்டி தலையில அடிபட்டு இறந்து போயிட்டா என்ன ஆகும்? நீங்க ஜெயிலில் இருக்கணும், உங்க குழந்தைங்க அனாதாக்கப்படுவாங்களே. ஸோ குடிபோதைங்கிற அரக்கர்னால என்னெல்லாம் நாட்டில் நடக்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரி வழக்குலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் இந்த வீடியோவில், பிரதர் இவ்வளோ நாள் குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ நான் திருந்திட்டேன் பிரதர், இனிமேல் குடிக்க மாட்டேன்னு ஒருத்தராவது கமெண்ட் போட்டிங்கன்னா உண்மையிலே இந்த வீடியோ பண்ணது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ தயவு செய்து இளைஞர்களாக இருந்தாலும் சரி, திருமணமான கணவர்களாக இருந்தாலும் சரி, குடிபோதை போதை பழக்கத்துக்கு எப்பவுமே அடிமையாகாதீங்க. இதை நான் எல்லா கேஸ்லையும் சொல்லுவேன். ஏன்னா பர்சனலாக இவ்வளவு கேஸை நான் கவர் பண்ணதுனால சொல்கிறேன். நிறைய வாய்ப்பு இருக்கு கிரைம்ல போய் முடியறதுக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க குடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, இந்த கேஸை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குடிபோதையை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க. கவர்மெண்ட் நிப்பாட்டல அதெல்லாம் விட்டுருங்க. நாளைக்கு டாஸ்மாக் திறந்துருந்தா கூட குடிக்காம நீங்க போய் பாருங்களேன். அது உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குல இருந்து அட்லீஸ்ட் சில பேர் அதை திருந்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். உண்மையிலே இந்த வழக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். அதுவும் அந்த சின்ன பையனை பண்ணதை உண்மையிலேயே என்னால் மன்னிக்கவே முடியல. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் குடிபோதையினால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு துயரம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மற்ற வியூவர்ஸ்க்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஒரு 10 பேராவது நீங்கள் இந்த குடியை நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த கேஸை பற்றியான உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.